சே பெஸ்ட்டோ விவசாயத்தில் விளையிறது பூரா அடித்து வாங்குகிற நிலைமையில் புரோக்கரை விட்டுட்டான். அப்போ விவசாயம் பண்ணுறவன் அடி மட்டத்தில் போயிடுவான். அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி நகை இருந்தாலும் என்ன இருந்தாலும் விற்று போட்டு உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பான். ஏற்கனவே மருந்து அடித்து பூமியை பாழாக்கிட்டான். வேறு அங்கே என்ன புளுத்தியாடா வரும் வெள்ளாமல் முட்டா பேலை ஆடு மாடு கோழி பறவை எதுக்கடா கொடுத்துருக்காரு? சாணத்தை போட்டு உழைச்சி தின்னுங்கடான்னு தான் கொடுத்துருக்காரு. உழைக்காமல் போகிறான். மேவட்டமாக பொம்பளை சுடிதார் போட்டு சேலை கட்டி அப்படி பேக்க போட்டு போகிறா பொம்பளை. மேவட்ட வேலை, கவர்மெண்ட் வேலை, புரியுதா? ஆணும் பெண்ணும் கீழே பூரா உழைக்கிறவன் 2ஆம் நம்பர் மில்லு தொழிற்சாலை கம்பெனி எங்கே போட்டிருக்கான் அங்கே போய் மங்கு நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு அவன் அந்த வேலையில் போய் உள்ளே கொண்டு போய் விட்டு பாழாக்கிட்டான். அதான் தேர்தல் அதிகாரியை பிடிக்கார். தேர்தல் அதிகாரி என்னடா புளுத்தி தேர்தல் அதிகாரியா அப்படிங்கார். புளுத்தியா வெண்ணையாடா உன்னை நியமிச்சிருக்கானாங்க. நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஓடுது. தேர்தல் அதிகாரியால் முட்டா பேல அரசியல்வாதி ஒரு ஓட்டு முத்திரை எவ்வளோ கொடுக்கான் அது எல்லாம் தெரியும் அவனுக்கு. சரி கவர்மெண்ட் வேலை பார்க்கான், எல்லா இடத்துலையும் கையெழுத்து போட்டு வச்சுருக்கான் தேர்தல் அதிகாரி. அதான் நீ பாத்தியா பார்க்கலையா? 2வது கணக்கு. 3வது கணக்கில் விவசாயத்தை பூரா அழித்து தேர்தல் ஓட்டு போடுதாலடா அவன் இவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான். அதை நீ பார்த்தியாடா? தேர்தல் அதிகாரி பார்க்கல, புரியுதா? நீதிமன்ற கோர்ட்டில் அரசியல்வாதி ஓட்டு முத்திரை வாங்க அவன் கேஸு வழக்கு எல்லாம் உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுது. அதை பார்த்தியா இல்லையாடா தேர்தல் அதிகாரி? புளுத்தியாடா நீ? உன்னெல்லாம் முன்னுமா சாணம் குண்டிலையும் புடுக்கலையும் வைப்பார் சாணம், சரியா? இந்த நிற்காருடா பார்த்துக்கோடா. பூமியில் இறங்கி நின்று கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. பார்க்கலையாடா? அம்புட்டு பேர் எதிர்த்து நிற்கான். ஒரு பிட்டு விடாமல் கடவுளை எதிர்த்து நிற்கான். கடவுளை ஒரு சிட்டி கிராமத்திலேருந்து உலக நாடு, இந்தியா நாடு, தமிழ்நாடு அனைத்து எதிர்த்து நிற்கான். எதிர்த்தாடா நிற்க மானிட பேலை இருறா அப்படின்னு இருக்கார். இப்போ மழை இறக்குதாரா, இன்னொரு புயல் கிளப்புவார். சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து இன்னொரு 4 புயலை கிளப்புவார். 4 புயல் கிளப்பில் ஒரு குளம் மட்டும் நிற்காது, சரியா? விவசாயம்னா என்னன்னு தெரியணும்ல. இப்போ பெருகிருச்சு. ஆகா ஓஹோன்னு விவசாயம் பண்ணுற 1000 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சுருக்கோம் புளுத்தி மாதிரி நக்கிட்டு போகிறான், புரியுதா? மித்தவன்கிட்ட பூரா எல்லாமே விவசாயத்துக்கு தான் கரெக்டாக 7 செம்மமாக கொடுத்துருக்காரு. அம்புட்டு பேரும் இந்த காகித பேப்பருக்கு இந்த செம்மத்தில் விற்று தின்னு பிளாட் அடித்து எல்லாம் போட்டாலே தேர்தல் அதிகாரி முட்டா பேல பார்த்தியா இல்லையா? நீ தேர்தல் பெட்டியை தூக்கிட்டு போய் ஓட்டு முத்திரை வாங்கி அரசியல்வாதி கொடுத்துருத. பெட்டியை இறக்கிறத பெட்டியை ஓட்டு முத்திரை வாங்கி அவன் என்னடா பண்ணி வச்சுருக்கான்? ஓட்டு போடுறவன் முத்திரை போடுறவன் புரோக்கர் மாதிரி அலைதான் இடத்த விற்க, புரியுதா? லேண்டு போடுறதுக்கு அலைதான். அப்போ நீ இதை பார்க்கலையா? கணக்கு பார்க்கலையாடா தேர்தல் அதிகாரி? உனக்கு ஏற்கனவே உள்ளே போட்டிருக்காரு கணக்கு. இப்போ சூடு வைக்கிற கணக்கு இப்போ கடைசி கணக்கில் போடுறாரு. தேர்தல் பத்திரம் தேர்தல் அதிகாரி என்னென்ன தேர்தல் நடத்துதோ அத்தனையும் இராணுவ முப்படை வனரப்படை தூக்கி வச்சு தமிழ்நாடு தூக்கி வச்சு பார்த்தியா? காக்கா அதுக்கு கூப்பிடுது. நீ தொலைஞ்சடா தேர்தல் அதிகாரி, காகை கணக்கு கொடுக்கு. நீ தொலைஞ்சடா, இதோட நீ தொலைஞ்சடா. உன்னை தூக்கின அப்புறம் சிட்டி கிராமத்தில் ஐயா கடவுளே தூக்குவார். ஒவ்வொருத்தனையும் அலசி பிறக்கி தூக்குவார். உயிர் வாழ்கிறதுக்கு என்னன்னு கணக்கு கொடுக்கார். விவசாயம் இருக்கிற ஆடை இருக்கிற இடம் அவ்வளோதான். மூடி ஏற்கனவே ஆடை இல்லைன்னா ஏற்கனவே திறந்து ஓட்டு போகிறான். மது போதையை விட்டுட்டான். மது போதையில் போட்டால் பூரா குடி போதையில் நடு ரோட்டில் முண்டத்தோடு கிடக்கான். பெண்ணு அதுக்கு மேலே வீட்டில் முண்டத்தோடு கிடக்கு, தெரியுமா இல்லையாடா? போதை ரசாயனத்தில் விட்டு அந்த பேப்பரை அச்சடித்த பேப்பரை ஜாதியாக விட்டு ஜாதியாக குடிங்கடான்னு விட்டுருக்கான். இது எவ்வளோ பெரிய குற்றம்! குற்றத்துக்கு மேலே குற்றம். ஜாதியாக குடிக்க விடுதான். ஜாதியாக நாங்கள் பேப்பர் அடிச்சிருக்கோம். நீ என்னென்ன ஜாதியில் நீ எவ்வளோ குடிக்கன்னு பார்க்கான் அரசியல்வாதி. ஓட்டு முத்திரை வாங்கி ஒவ்வொரு ஜாதிக்காரன் எவ்வளோ குடிச்சிருக்கான் எவ்வளோ, அதுக்கு தான் அந்த ஜாதி பேப்பரை விட்டுருக்கான். அது ஏற்கனவே செல்லாதுன்ட்டார். அந்த பேப்பரை வச்சு மில்லு தொழிற்சாலை கம்பெனி பூரா விவசாயத்தில் அழிச்சவன் பூரா அந்த நேரம் வானரப்படை வச்சு உள்ளே தடை விட்டுட்டு முன்னுமா புடுக்கலையும் குண்டிலையும் சாணம் வைப்பார். புழு ஏறி போய் கிடப்பாடா. சாணம் வச்சாலும் வெளியே விட மாட்டார். 13 செயலரில் உள்ளே கிடக்கணும். சொரிஞ்சு மோந்துவார். தப்பு சேரக்கு தண்டனை அவர் இன்னும் கொடுக்கல. இதுதான் திரை லோகத்தில் விடுறதான் கணக்கு. தேர்தல் அதிகாரி சோழி முடிஞ்சான் தூக்கி உள்ளே கொண்டு போய் அமைக்கிறார். ஒரு அமுக்கு சோழி முடிஞ்சடா. 2026 தமிழ்நாட்டுக்குள்ளே தேர்தல் வராது. தேர்தல் கொடுக்க மாட்டார். தேர்தலே வராது. ஆணித்தனமாக அடிச்சிட்டார். இப்போ 2026 இந்த 5 மாதத்துக்குள்ளே மழை காற்று புயல் நிலநடுக்கத்தில் எல்லா கணக்குமே முடிச்சிடுவார். சொல்ல முடியாது, ஒரு செகண்டில் முடிச்சிடுவார். அவர் 5 மாதம் கணக்கு போடுறாரு, ஒரு செகண்டில் முடிச்சிடுவார். 2026 அரசியல்வாதி உன் பொண்டாட்டி மாரில் புள்ள மாரில் நாக்கை இழுத்து முனி நாக்கு போட்டு நக்கு, சரியா? நக்கு ரோட்டு காட்டில் நின்று நக்கு. தேர்தல் ஓட்டு முத்திரை போடுதான்ல அவன் பார்ப்பான். தேர்தல் அதிகாரி பார்ப்பான். அரசியல்வாதி நல்லா நக்கு தானே, நம்ம என்றைக்கு நக்கணும்னு அவன் பார்ப்பான்.
ஏண்டா முட்டா பேல தேர்தல் அதிகாரியாக பத்திரமா உள்ளே கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்காடுது. அவர் தான் சேர்த்து எடுத்து வச்சிருக்காரா எல்லா கண்டார வழிமனையும் முக்கால்